ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு என்னென்னலாம் சமைச்சிருக்கேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கே குக் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ எல்லாேருக்கும் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணணும். சுட சுட வடித்த சாதம், அதுக்கப்புறம் குருமா குழம்புங்க, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காலாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ஃபேவரட். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை, அதுக்கப்புறம் முட்டை இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், பெப்பர்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். குருமா குழம்புக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெய்க்குடி லஞ்ச் பாக்ஸ் தான். சாதத்தில் எல்லா காயுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சா ஜெய்க்குட்டி சாப்பிட்டுக்குவான். அவனுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை மட்டும் வச்சுட்டேன். வடை காலையிலே சாப்பிட்டாங்க குட்டீஸ், அதனால் வடை லஞ்சுக்கு வைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அவள் எக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா, அதனால் அவளுக்கு காய் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பொரி உருண்டை, அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் வச்சுக்கிட்டேன். டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கெலாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக எங்கள் ஹஸ்பண்ட் பேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே குட்டீஸ்க்கு ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அன்றைக்கி உங்களுக்கு ஏதாச்சும் அட்லீஸ்ட் ரசமாவது வச்சு ஏதாவது ஒரு காய் செஞ்சு கொடுத்து அனுப்பிடுவேன். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.